அசாமில் காரோ என்ற இடத்துல மிஷினரிமார்கள் எல்லாம் வந்து ஊழியம் செய்யும் பொழுது பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே ஒரு மிஷினரிமார்கள் வந்தார்களாம். இன்னும் குறிப்பாக அமெரிக்கன் பாப்டிஸ்ட் மிஷினரிஸ் என்று சொல்லி, அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், அந்த பாப்டிஸ்ட் மிஷினரிஸ் எல்லாம் போய் அந்த காரோ என்ற ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது அவ்வளவு கடினமா இருந்துச்சா. யாருமே கேட்கல, யாருமே ரொம்ப வந்து அவங்களாம் ட்ரைபல் பீப்புள், யாருமே வந்து அவங்கள உள்ள கூட விடலையாம். அப்போ எப்படியோ ஒரு குடும்பம் மாத்திரம், ஒரு அப்பா அம்மா 2 பசங்க, அவங்க மாத்திரம் எப்படி ஆண்டரை ஏற்றுக்கொண்டார்களாம். ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாக நிறைய பேர் இன்னும் அவங்களுடைய மொழியில போய் சொல்லும் பொழுது நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அந்த வில்லேஜ் ஹெட், அந்த ஊர் உடைய அதிகாரி இருக்காங்க இல்லையா, அந்த ஊர் தலைவர், அவங்க எல்லாரையும் சுத்திடும் நடுவில் கூட்டிட்டு வந்து இவங்க இந்த குடும்பத்தை நிக்க வச்சு சொன்னாங்களாம், இயேசுவை மறுதலி, இயேசு உனக்கு வேண்டாம், நம்ம தெய்வம் தான் நமக்கு, இயேசுவை மறுதலின்னு சொன்னாங்களாம். அப்போ சின்ன பிள்ளைங்களாம் கேட்கணும் இதை. அப்ப அவர் என்ன சொன்னாரா, இல்ல நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அவர் சொன்னாரா, இப்போ 2 பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, நாங்க கொன்னுருவோம், நீ மறுதலிக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னாரா. அந்த மிஷினரிமார்கள் எழுதின ஒரு வரலாறு இது. அவர் சொன்னாரா, இயேசுவை நான் பின்தொடருவேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் என்று சொன்னாராம். அப்ப என்ன பண்ணாங்களா, அந்த வில்லு அம்பு தானே அந்த காலத்துல எல்லாம், அந்த வில்லு அம்பு எய்கிறவளை வைத்து அந்த ஊர் தலைவர் சொன்னாரா, அந்த 2 பிள்ளைகளை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த அவர் கண் எதிர்க்க அந்த 2 பிள்ளைகளை மேல அம்பு பாய்ந்துதான். ஒரு ஆர்டிஸ்ட் 2 பிள்ளைங்க அந்த ஆன் த ஸ்பாட் துடிக்க ஆங்கிலத்துல வாசித்தேன், as both the boys lay twitching on the floor, as both the boys உயிர் துடிக்க அந்த இடத்துல இருக்கும்பொழுது கேட்டாராம், அந்த ஊர் தலைவர் கேட்டாராம், மனைவியை நாங்க கொன்றுவோம், என்ன சொல்றேன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், though none go with me I will still follow Jesus. யார் என் கூட இல்லா இருந்தாலும் நான் ஆண்டரை பின்தொடர்வேன் என்று சொல்லி வேலையிலே அதே நிமிடத்திலே மனைவியும் கொன்றார்களாம், அவரையும் கொன்றார்களாம். அப்படியான ஒரு ரத்த சாட்சி உள்ள இடத்துல இருந்து வந்ததுதான் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். அப்ப நம்ம நினைப்போம், அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பாடலாம். ஒரு மரணத்திலே நான் போக துணிந்தேன். நம்ம என்ன யோசித்து பார்த்தேன், என்ன பார்த்தாங்க ஏசப்பா, நாங்களும் அதெல்லாம் பார்க்கல, ஏன் அவங்களும் அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க, உயிரை கொடுக்க ஒரு வைராக்கியம். நாம என்ன கண்டீர் என்று நம்ம பாடுறோம், ஆனா நாம அவரை அறிகிற விதமா அறிஞ்சிருக்கிறோமா? அப்ப யோசிக்கும் பொழுது ரோமருடைய எழுதின பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தை தான் ஞாபகம் வந்தது. என்ன சொல்றார் பவுல் அப்போஸ்தலர், உலக பாடுகள் ஒண்ணும் இல்ல, வரப்போகிற மகிமைக்கு இந்த உலக பாடுகள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் எல்லாம் வரப்போகிற மகிமையானது அறிந்தவராக இருந்தார்கள். யாரோ ஏற்றுக்கொண்டு இயேசுவை உணர்ந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள். அது ரொம்ப ஆங்கிலத்தை படிக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சு. as both the boys lay twitching on the floor, உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். don't none go with me I will still follow Jesus. அப்படியே அங்க இருந்து அதை விட்னஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்களா, எழுதி அந்த இங்கிலீஷ்ல அந்த அடுத்த ஸ்டான்ஸா ஐ வில் ஃபாலோ ஜீசஸ் இருக்கு, அடுத்த ஸ்டான்ஸா don't none go with me, அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் தேவனை துதித்தார்கள்.